வடிவு, வடிவு, என்னக்கா? இந்த நகை அழகாக இருக்கிறதல்லவா? மிகவும் அழகாக இருக்கிறது. எதனால் என்று சொல் பார்ப்போம். என்ன கேள்வி இது? நடராஜர் மீது அணிவிக்கப்பட்ட எந்த ஒரு நகையும் அழகாகத்தானே இருக்கும். என்னக்கா இப்படி சொல்லிவிட்டாய்? இந்த மாணிக்க மாலையை நீ அணிந்து கொண்டால் உன்னுடைய அழகு மேலும் கூடிவிடும். நடராஜர் சிலையில் நீ இதை பார்த்தால் நிச்சயம் அணிந்து கொண்டு அழகு பார்ப்பாய் என்றுதான் நான் அங்கு வைத்தேன். நீ இந்த மாணிக்க மாலையை அணிந்து கொண்டால் உன் அழகு மேலும் கூடும் என்று நினைக்காமல் நீயோ நடராஜர் அணிந்திருப்பதால் தான் இந்த மாலை அழகாக இருக்கிறது என்கிறாயே. அதில் என்ன சந்தேகம்? உலகத்தில் உள்ள தெய்வ வடிவங்களிலேயே கலைநயம் மிக்க அழகான வடிவம் நடராஜர் தான் என்று சிற்ப சாஸ்திர வல்லுநர்களே கூறுகிறார்கள். ஆக இது பேரெழிலுக்கு எழில் சேர்க்கக்கூடியதுதானே? அப்படி என்றால் இதை அணிந்து அழகு பார்க்க வேண்டும் என்ற ஆசை உனக்கு ஏற்படவில்லையா? இல்லையடி. கலைகளிலெல்லாம் சிறந்த கலை நாட்டிய கலை. அதை 108 கரணங்களோடு நமக்கு ஆடி காட்டியவர் நடராஜ பெருமான். அதை ஆதாரமாக கொண்டுதான் நாம் இன்று ஆடிக்கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நடனம் கற்கும் அனைவரும் நடராஜரை தமது குருவாக கருதி அவர் பாதத்தில் சலங்கைகளை வைத்து வழிபட்டு அணிவது மரபாக இருக்கிறது. நடராஜர் புரியும் நடனத்திற்கு பெயர் ஆனந்த தாண்டவம். தில்லையிலிருந்து எல்லையற்ற பெருவெளியையே தனது நாட்டிய சாலையாக கொண்டு அவர் ஆடுவதால் தான் அணுக்கள் ஆடுகின்றன, அண்ட சராசரங்களும் ஆடுகின்றன. போதும் அக்கா, நீ நடராஜரை பற்றி பேச ஆரம்பித்தால் அதிலேயே மூழ்கி விடுவாய். நான் தான் இதையெல்லாம் நீ சொல்லி பல முறை கேட்டிருக்கிறேனே. இப்போது இந்த மாணிக்க மாலை இங்கு எப்படி வந்தது என்று கேட்க மாட்டாயா? அதை நான் கேட்டுதான் நீ சொல்ல வேண்டுமா? நீயே சொல். இந்த ஒரு மாலை என்னக்கா? நீ மட்டும் நான் சொல்வதற்கு சம்மதித்தால் இதைப்போல் ஏராளமான நகைகளை பெறலாம். நான் என் விருப்பப்படியே சிலவற்றை எனக்கு போட்டு அழகு பார்க்கிறேன். நீ உன் விருப்பப்படியே சிலவற்றை நடராஜருக்கு போட்டு அழகு பார். நீயே யோசித்து பார். நீ எப்போதும் பார்க்கும் நடராஜர் தானே. ஆனால் இன்று மட்டும் எவ்வளவு அழகாக இருந்தார். அந்த அழகு இன்று மட்டும் எங்கிருந்து வந்தது? இந்த மாணிக்க மாலையால் தானே. வடிவு, இன்னும் இந்த மாலை எங்கிருந்து வந்தது என்பதை பற்றி நீ கூறவே இல்லையே. அன்று ஜமீன்தார் ஜம்புலிங்கம் வந்திருந்தார் அல்லவா? ஆமாம், அவருக்கு என்ன? அவர்தான் இதை கொடுத்தார். அவர் எதற்காக இதை தர வேண்டும்? அந்த வெள்ளைக்கார அதிகாரி அக்னியூ உன் நாட்டியத்தை ஒருமுறை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதற்காக இந்த மாலையை கொடுத்து அனுப்பினாரா? வடிவு, என்னால் முடியாது என்று திட்டவட்டமாக அன்றே சொல்லிவிட்டேனே. பிறகு எதற்காக நீ இதை வாங்கினாய்? இல்லை அக்கா, நீ அப்படி ஒரேடியாக முகத்தை சுளிப்பது போல் சொல்லியிருக்க கூடாது. நாம் அதிகாரத்தில் இருப்பவர்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த ஜமீன்தார் அன்று கோபத்தோடு புறப்பட்டவர் அந்த அதிகாரி அக்னிவிடம் போய் சொல்லியிருந்தால் என்னவாக இருக்கும்? நல்ல வேளை, அவர் மிகவும் நல்லவர். அதனால்தான் என்னிடம் வந்து சமாதானம் செய்வதற்காக இந்த நகையை கொடுத்தார். நீயும் சற்று சமாதானமாக பேசி இந்த நகையை பெற்றுக்கொண்டாய், அப்படித்தானே? ஆம் அக்கா. நடன நிகழ்ச்சிக்கும் ஒப்புக்கொண்டாயோ? அது எப்படி அக்கா?
உன் சம்மதம் இல்லாமல் நான் ஒப்புக்கொள்ள முடியும்? அக்காவிடம் நேரம் பார்த்து சொல்கிறேன் என்று சொல்லி அனுப்பினேன். நீயே சொல், நாம் இன்னும் எவ்வளவு காலத்திற்குத்தான் இப்படியே வாழ்வது? மற்றவர்களை விட நாம் முன்னேறி காட்ட வேண்டாமா? செல்வாக்கோடு வாழ்ந்து காட்ட வேண்டாமா? அதனால் நீ இதை ஏற்றுக்கொள்வதுதான் நல்லது. பரதக்கலை அனைவரும் கண்டு மகிழ்வதற்காக உருவாக்கப்பட்டதுதானே. அதில் வெள்ளையன் என்ன, கருப்பன் என்ன, ஆங்கிலக்காரன் என்ன, தமிழன் என்ன, நம் நாட்டியத்தை பார்த்து பாராட்டி விட்டு போய்விடப் போகிறார்கள். ஓ, நீ மட்டும் அந்த அதிகாரி சொல்வது போல் அங்கு சென்று ஒரு முறை ஆடினால் நம் வீடு முழுவதும் செல்வம் கொழிக்கும், நம் செல்வாக்கும் உயரும். எத்தனை நாட்களுக்குத்தான் ஏதோ காரணம் காட்டி ஒதுங்கி இருக்க முடியும்? அந்த அக்னியு இன்று ஜம்புலிங்கத்தை அனுப்பினார், நாளை வேறொருவரை அனுப்புவார். இப்படியே எத்தனை நாட்களுக்குத்தான் கர்னல் அக்னியுவின் நாட்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருப்பாய்? நீயே ஒரு முறை நேரில் பார்த்து இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாமே. நீ சொல்வது சரிதான். எந்த பிரச்சனையிலும் கால தாமதம் கூடாது. உடனுக்குடன் அதற்கு ஒரு முடிவு கட்டிவிட வேண்டும். அப்படியானால் நீ சம்மதித்து விட்டாய் என்று சொல்லி அனுப்பலாமா? முதலில் சந்திக்கிறேன் என்று சொல். சம்மதத்தை பற்றி அங்கு பேசிக்கொள்கிறேன். சுந்தரி, என்னம்மா இது? ஏன் இப்படி முடிவெடுத்தாய்? என்னால் நம்பவே முடியவில்லையே. நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. மாமா, எதிர்பார்க்காமல் பல விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கின்றன. நாமும் எதற்கும் துணிந்து சில காரியங்களை செய்துதான் ஆக வேண்டும். முதலில் நான் சென்று கர்னல் அக்னியுவை சந்தித்து வருகிறேன். அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சரிதான். சுந்தரி, அவனையா? பேசாமல் இருங்கள் மாமா. அக்கா இப்போதுதான் சரியான முடிவெடுத்திருக்கிறாள். இவ்வளவு காலத்திற்கு பிறகு இப்பொழுதாவது இதற்கு சம்மதித்தாளே என்று நான் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் குறுக்கே புகுந்து குழப்ப பார்க்கிறீர்களே, பேசாமல் இருங்கள். அக்கா, நீ எப்போது வருகிறாய் என்று செய்தி அனுப்ப வேண்டும். நாளையே வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தெளிவான தீர்வு காணப் போகிறேன் என்று சொல். இது போதும் அக்கா, இது போதும். இப்பொழுதே செய்தி அனுப்புகிறேன், சரியா? சுந்தரி, இல்லை மாமா, நான் கர்னல் அக்னியுவை சந்திப்பதுதான் இதற்கான ஒரே தீர்வு. அவசரப்பட்டு விட்டாய் வல்லத்தரையா, அவசரப்பட்டு விட்டாய். அந்த கருத்தாதப்பன் வந்து அழைத்த போது அவ்வளவு உறுதியாக மறுத்த நீ திடீரென்று பாகனேரிக்கே சென்று பரிவட்டம் கட்டிக்கொள்ள சம்மதித்து விட்டாய். இதை என்னால் ஒப்புக்கொள்ளவே முடியவில்லை. என்னாலும் தான் பாகனேரிக்கு போவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிறகு எதற்கு நீ போக வேண்டும்? அம்மாவே அந்த பரிவட்ட விழாவிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்ன பிறகு என்னால் எப்படி மறுக்க முடியும்? அதனால் தான் வேறு வழியின்றி அதற்கு ஒப்புக்கொண்டேன். அம்பலக்காரர்களுக்காக நடக்கும் அவ்விழாவில் நான் ஒருவன் மட்டும் கலந்து கொள்ளவில்லை என்றால் அம்பலக்காரர்களுக்கு மத்தியில் அது எனக்கு மிகப்பெரிய அவமரியாதையை ஏற்படுத்தும். அதனால் தான் பாகனேரி திருவிழாவில் நான் பரிவட்டம் கட்டிக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று அம்மா கருதுகிறார். இது என்ன அர்த்தமற்ற எண்ணம்? அவர் ஏன் அப்படி கருதுகிறார்? நீ அதற்கு போகாமல் இருந்து விட்டால் அம்பலக்காரர்கள் உன்னை மதிக்காமல் விட்டு விடுவார்களா? ஒன்றை மட்டும் நன்றாக தெரிந்து கொள். நீ ஒருவன் இல்லாமல் போயிருந்தால் அத்தனை அம்பலக்காரர்களும் வாளுக்கு வேலிக்கு அடங்கி வாழத்தான் நேர்ந்திருக்கும். நீ ஒருவன் அவனுக்கு எதிரியாக இருக்கிறாய் என்பதால் தான் அவர்களும் தங்கள் தனித்தன்மையை நிலைநிறுத்திக் கொண்டு வாழ்கிறார்கள். அதனால் அம்பலக்காரர்கள் அத்தனை பேரும் மனதில் உன்னை மிகவும் மதிக்கிறார்கள். அப்படியா சொல்கிறீர்கள்? அதில் என்ன சந்தேகம்? பாகனேரிக்கும் பட்டமங்கலத்திற்கும் உள்ள பகை இன்று நேற்று உள்ள பகையா என்ன? உனது தந்தையார் காலத்தில் ஏற்பட்ட பகை. பட்டமங்கலம் அம்பலக்காரரான உனது தந்தைக்கு பாகனேரி அம்பலக்காரரான வாளுக்கு வேலியின் தந்தை செய்த துரோகத்தால் ஏற்பட்ட பகை. அது அனைவரின் மனதிலும் ஆழமாக பதிந்திருக்க உன் தாயார் மட்டும் எப்படி அதை மறந்து போனார்? இல்லை மாமா, இல்லை. அம்மா அதை மறக்கவில்லை, மறக்கவும் மாட்டார். அதற்கு அவர்கள் மேற்கொண்டுள்ள தோற்றமே சாட்சி.
அது உங்களுக்கு தெரியாதா? பிறகு எதற்கு அந்த வாளுக்கு வேலியின் அழைப்பை ஏற்று அவன் நடத்தும் பரிவட்ட நிகழ்ச்சிக்கு நீ போக வேண்டும்? காரணம் இருக்கிறது மாமா. வாளுக்கு வேலியை பார்த்து பழகும் போதெல்லாம் அவனையே சாணைக்கல்லாக கொண்டு அவன் மீது கொண்ட பகை என்ற கத்தியை கூர்த்திட்டிக் கொள்ள வேண்டும். அவனை பார்த்து பார்த்து நெஞ்சில் ஏற்பட்ட வஞ்சத்தீயில் ஆவேச நெய்யை வார்த்து வார்த்து அந்த தீ கொழுந்து விட்டு எரியும்படி செய்ய வேண்டும். அவன் மீது கொண்ட பகையை அம்மாவும் மறக்கவில்லை, நானும் மறக்க மாட்டேன். அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் நான் அங்கு போகிறேன். அப்படியே இருக்கட்டும், நீ சொல்வதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அவன் நல்ல நோக்கத்தோடு தான் உன்னை அழைத்திருக்கிறான் என்று உன்னால் உறுதியாக கூற முடியுமா? அம்பலக்காரர்களை எல்லாம் வரவழைப்பதற்காக உன்னை வரவழைத்திருக்கிறான் என்று சொன்னால் உன்னால் இல்லை என்று சொல்ல முடியுமா? இதற்கு பின்னால் ஒரு சதித்திட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அதை உன்னால் மறுக்க முடியுமா? என்னால் இதை மறுக்க முடியும். ஏன் தான் நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது சொல்லி என் அண்ணனை குழப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. இப்பொழுதுதான் என் அண்ணன் பாகநெறி பரிவட்ட நிகழ்ச்சிக்கு போவது என்ற நல்ல முடிவை எடுத்திருக்கிறார். அதை ஏன் தடுக்கிறீர்கள்? அந்த அழைப்பில் ஏதோ உள்நோக்கம் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பரிவட்ட விழாவை காரணமாக கொண்டு வல்லத்தரையனுக்கு எதிராக ஏதோ திட்டம் தீட்டுகிறார்கள் என்று நான் கருதுகிறேன். இந்த திட்டமே பாகநெறிக்காரர் வகுத்து தந்ததல்ல. மறைந்து வாழும் மாவீரர் ஊமைத்துறையார் அம்பலக்காரர்கள் அனைவரையும் ஒன்றாக இணைப்பதற்காக வகுத்து தந்தது. ஊமைத்துறை தன் நாட்டை பறிகொடுத்து விட்டு மருது பாண்டியர்களிடம் வந்து அடைக்கலம் பெற்று வாழ்பவன். அதன் மூலம் மருது பாண்டியர்களை ஆங்கிலேயர்களுக்கு பகைவனாக்கி விட்டவன். அவர்களோடும் சிவகங்கை அரண்மனையில் இருக்க முடியாத நிலை ஏற்பட்டு விட்டதா தனியாக மறைந்து வாழும்படி நேர்ந்து விட்டது. அவன் ஒரு திட்டம் வகுத்து தந்தால் அம்பலக்காரர்கள் அதற்கு கட்டுப்பட வேண்டுமா என்ன? வெள்ளையனை எதிர்த்து சுதந்திர போரில் உயிர் நீத்த கட்டபொம்மனின் தம்பியையே நீங்கள் இப்படி பேசுவதை பார்த்தால் நீங்களும் தொண்டைமானை போல எட்டப்பனுக்கு துணை போவீர்களோ என்று தோன்றுகிறது. உங்கள் எண்ணம் நன்றாக இப்போது புரிந்துவிட்டது. பார்த்தாயா வல்லத்தரையா, உன் தம்பி வைரமுத்தன் என்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிவிட்டான்? வெள்ளையர்களை எதிர்க்கும் விஷயத்தில் நான் உனக்கு எவ்வளவு உறுதுணையாக இருக்கிறேன் என்று உனக்கு தெரியாதா? வெள்ளையர்களை எதிர்க்கும் விஷயத்தில் மட்டும் துணையாக இருந்தால் பரவாயில்லை, அம்பலக்காரர்களுக்குள் ஒற்றுமை ஏற்படாமல் தடுக்கவும் அல்லவா துணையாக இருக்கிறீர்கள்? வைரமுத்தா, விவாதம் வேண்டாம். பாகநேரி பரிவட்ட நிகழ்ச்சிக்கு நான் போகக்கூடாது என்பதற்கு மாமா சொல்லும் காரணங்கள் சரியாகத்தானே இருக்கின்றன. அண்ணா, என்ன சொல்கிறீர்கள்? மாமா அவர்கள் சதித்திட்டம் தீட்டுகிறார்கள் என்கிறார். ஒருவர் விஷயத்தில் சதி செய்ய நினைப்பவன் இத்தனை பேரை ஒன்று சேர்த்து வைத்துக் கொண்டா சதி செயல் புரிவான்? பாகநேரி அம்பலத்துக்காரர்கள் வாளுக்கு வேலியோ அவர் தம்பி கருத்த ஆதப்பனோ அப்படியெல்லாம் திரைமறைவில் இருந்து கொண்டு எதையும் செய்பவர்கள் அல்ல. எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் நின்று சாதிப்பவர்கள். என்ன வல்லத்தரையா, உன் தம்பி வைரமுத்தன் பாகநேரிக்காரர்களுக்காக மிகவும் பரிந்து பேசுகிறான். உண்மையான வீரர்கள் எப்படி இருப்பார்கள் என்ற உண்மையை கூறுகிறேன். மறைந்து நின்று முதுகில் அம்பு வீசி ஒரு சுத்த வீரனை கொல்ல நினைப்பவர்களால் இதையெல்லாம் சுத்தமாக புரிந்து கொள்ள முடியாது. நீ என்ன சொல்கிறாய் வைரமுத்தா, என்ன சொல்கிறாய்? அது ஒன்றுமில்லை வல்லத்தரையா. களத்தில் சில பேர் எங்கோ நின்று யாருடனோ சண்டையிடுபவனை மறைந்திருந்து தாக்க முயற்சிக்கிறார்கள் அல்லவா, அதை பற்றி சொல்கிறான் உன் தம்பி. வைரமுத்தா, என்னை பொறுத்தவரை அதையெல்லாம் குற்றம் என்று சொல்ல மாட்டேன். தர்மம், நேர்மை, நியாயம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தால் வெற்றி பெறுவது எப்படி? எதிரி எப்படியாவது சாக வேண்டும். அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அது போகட்டும். வாளுக்கு வேலியின் பரிவட்ட அழைப்பில் சூழ்ச்சியே இல்லை என்று உன்னால் சொல்ல முடியுமா? இந்த விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாமா சொல்வது நமது தற்காப்புக்காகத்தானே. அங்கு எதுவும் தவறாக நடக்காது என்று உன்னால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நீங்கள் இந்த அளவிற்கு யோசிப்பதால் பாகநேரிக்கு நானே மாறுவேடத்தில் ஒற்றனாக செல்கிறேன். அங்கு நடக்கும் நிலைமையை தெரிந்து கொண்டு வந்து உங்களிடம் சொல்கிறேன். நான் தரும் உத்தரவாதம் உறுதியானவைதான் என்பதை ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன். ஒற்றனாக சென்று கண்டுபிடித்துக் கொண்டு வரப்போகிறாயா? போ போ. அப்போதுதான் இந்த உறங்கா புலி சற்றும் உறங்காமல் எல்லாவற்றையும் கவனிக்கிறான் என்றும் அவன் சொல்வதுதான் உண்மை என்றும் உனக்கு புரியும்.
நீயே வந்து உன் அண்ணனை போகாதே என்று தடுக்கப் போகிறாய்ப்பா. நீங்கள் சொன்ன அதே வாக்கியத்தை உங்களுக்கு திருப்பிச் சொல்கிறேன். தர்மம், நியாயம், நேர்மை இவையெல்லாம் வெற்றி பெறாது என்று சொன்னீர்களே, அது தவறு. தர்மம் வெல்வதற்கு சில காலங்கள் ஆகலாம், ஆனால் அந்த வெற்றி உண்மையானதாகவும் நிரந்தரமானதாகவும் இருக்கும். ஆனால் அதர்மம் உடனடியாக வெற்றியை தருவது போல்தான் தோன்றும். ஆனால் அது வெகு நாட்களுக்கு நிலைக்காது, பெரும் அழிவிற்கு வழிவகுத்துவிடும். பாகநெறி அம்பலக்காரர் வாளுக்கு வேலி தர்மத்தின் வழியில் ஒற்றுமையை ஏற்படுத்த நினைக்கின்றார். நிச்சயம் அது வெற்றி பெறும், அதை நான் உணர்கிறேன். பாகநெறிக்கு நான் ஒற்றனாக சென்று வந்த பிறகு அதை நீங்களும் உணர்வீர்கள்.